வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 102 மக்களவை தொகுதிகளுக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெறுவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாட்டு மக்கள் அதிக அளவில் திரண்டு வந்து வாக்களிக்க குடியரசுத் தலைவரும் பிரதமரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் தமிழகம் உட்பட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களின் 102 மக்களவை தொகுதிகளுக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், உத்தரகாண்ட், அசாம், பீகார், மேற்கு வங்கம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, சத்தீஸ்கட், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜம்மு காஷ்மீர், லட்சத்தீவு, புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் இந்த தொகுதிகள் அமைந்துள்ளன. இந்த தேர்தலில் 134 பெண்கள் உட்பட 1625 வேட்பாளர்களின் வெற்றியை 16,63,00,000 வாக்காளர்கள் நிர்ணயித்துள்ளனர். இதற்கென 1,63,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 36 லட்சம் முதல்முறை வாக்காளர்கள் இந்த முதல்கட்ட தேர்தலில் தங்களது வாக்குகளை செலுத்துகின்றனர். பெரும்பாலான பகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மலை மாநிலங்களில் வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைகிறது. நக்சல் தீவிரவாதம் உள்ள பகுதிகளில் மாலை 4 மணிக்கே வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ளது. முதல்கட்ட வாக்குப்பதிவில் 85 வயதிற்கு மேற்பட்ட 14 லட்சம் வாக்காளர்களும் 14 லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் வீடுகளிலிருந்து வாக்களிப்பதற்கான வசதியை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. வாக்கு மையங்களில் வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. தேர்தல் நடைமுறைகளை 361 நுண் பார்வையாளர்கள் கண்காணித்து வருகின்றனர். விதிமுறைகளை மீறி வாக்காளர்களை ஊக்குவிக்கும் செயல்களை தடுப்பதற்காக 4000க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர், 5000க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாநில, சர்வதேச எல்லை பகுதிகளில் பணம், போதைப் பொருட்கள், இலவச பரிசு பொருட்களை தடுப்பதற்கான நடைமுறைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. கடல், வான்மார்க்க கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் இன்று நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் பகல் 1 மணி நிலவரப்படி 39.51% வாக்குகள் பதிவாயின. சிவகங்கையில் 34.1%, பெரம்பலூரில் 48.86, திருவண்ணாமலை 39, ஆரணி 30, சேலத்தில் 47% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சற்று முன் கிடைத்த தகவலின்படி புதுச்சேரியில் 44.95% வாக்குகளும், உத்தரகாண்ட் 37.33%, உத்தரப்பிரதேசம் 36.96, மேகாலயம் 48.99%, மகாராஷ்டிரம் 32.36%, மேற்கு வங்கம் 50.96% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சென்னை நெற்குன்றத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தமது வாக்கை இன்று பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பழுது ஏற்பட்டால் மாற்று இயந்திரங்கள் தயாராக வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் உதவி செயலியின் இணையதளத்தில் சோதனை செய்து பெயர் இடம்பெற்றிருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என்றார். முதல்முறை வாக்காளர்களும் இளைஞர்களும் அதிக ஆர்வத்துடன் வாக்களிப்பதாக கூறிய அவர், இதனால் வாக்கு எண்ணிக்கையும் வாக்கு சதவிகிதமும் அதிகமாகும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிகளுக்கு வருகை தரும் அனைத்து வாக்காளர்களுக்கும் டோக்கன் வழங்கப்படும் என்றும், இரவு 8 மணி ஆனாலும் டோக்கன் பெற்றவர்கள் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை ஆழ்வார்பேட்டை SIET கல்லூரி வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை செலுத்தினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையத்திலும், மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை கோயம்பேடு வாக்குச்சாவடி மையத்திலும், பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கரூர் தொட்டம்பட்டியிலும் வாக்களித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சுப்பராயன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை இன்று செலுத்தியுள்ளனர். திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித்குமார், விஜய் உள்ளிட்டோரும் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். முதியவர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மாநிலத்தில் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலும், அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகள், சிக்கிம் மாநிலத்தில் 32 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு
தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் இன்று நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பகல் 1 மணி நிலவரப்படி 35.14% வாக்குகள் பதிவாயின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் தலைசுமையாக தேர்தல் உபகரணங்கள் எடுத்துச் செல்லப்பட்ட போதமலை கிராமத்தில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் பெண் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திண்டுக்கல்லில் முதியோர்கள் அதிக அளவில் வாக்களித்து வருகின்றனர். வாக்களிக்க வந்த மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு ஏற்பாடுகள் செய்த தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். பார்த்திபன், திண்டுக்கல் ஆரம் காலனியில் உள்ள எம்எம் காலேஜில் ஓட்டு போட வந்தேன். கால் ஊனன்றதுனால வீல் சேர் அரேஞ்ச் பண்ணாங்க. 2-3 பேர் வீல் சேர் தள்ளிட்டு போய் பூத்துல ரொம்ப கூட்டமா இருந்தா கூட பொதுமக்களும் எனக்காக வழிவிட்டு ஓட்டு போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் இந்த ஏற்பாடுகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் நகர் அசோக் நகர் விஸ்தரிப்பு ஏரியால இருந்து வரேன். எனக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. ஈஸியா இருந்துச்சு எனக்கு ஓட்டு போடுறதுக்கு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பல்லாவரம் கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நரிக்குறவர்கள் திரளாக தங்களது வாக்கை பதிவு செய்தனர். வாக்கை செலுத்துவதற்காக வெளியூரிலிருந்து ரயிலில் வாக்களிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். ஈரோடு மக்களவை தொகுதிக்குட்பட்ட பர்கூர், தாளவாடி, கடம்பூர் மலைப்பகுதியில் வாக்குச்சாவடிகளில் இணையதள வசதிகள் இல்லாததால் வனத்துறையினரின் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் 31 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 19,66,496 வாக்காளர்கள் தங்களது வாக்கினை 2222 வாக்குச்சாவடிகளில் பதிவு செய்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். பர்கூர், தாளவாடி, கடம்பூர் போன்ற மலைப்பகுதி ஓட்டுச்சாவடிகளில் தொலைபேசி, இன்டர்நெட் வசதி இல்லாததால் அங்கு வனத்துறையின் சார்பில் மைக் மூலம் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. மலைப்பகுதியில் 120 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வெப் கேமரா வசதி செய்ய இயலாத காரணத்தால் ஓட்டுப்பதிவு பணிகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. பின்னலாடை நகரமான திருப்பூரில் தேர்தலில் வாக்களிப்பதற்காக வெளி மாவட்ட தொழிலாளர்கள் ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் சென்னை, வேலூர், சேலம், ஜோலார்பேட்டை, திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதனால் ரயில்களில் கூட்டம் அலைமோதியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருச்சியில் முதியவர்களும் முதல் முறை வாக்காளர்களும் இளம் வாக்காளர்களும் ஆர்வத்துடன் வாக்குகளை இன்று செலுத்தினர். வாக்களித்த அனுபவம் குறித்து அவர்கள் தெரிவிக்கையில், என்னோட பேர் சுஷ்மிதா. என்னோட ஜனநாயக கடமையை ஆற்ற நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் பேர் சங்கரநாராயணன். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா ஓட்டு போடுறேன். முதல் உள்ள போனோடனே எல்லாமே கேட்டாங்க, என்னென்ன பண்ணணும், உங்களோட பேர் எல்லாம் கேட்டாங்க. உள்ள போயிட்டு அப்புறம் மை வச்சாங்க, கை வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் நாங்க ஓட்டு போட்டு வந்துட்டோம். நான் பிரியதர்ஷினி தான். என்னோட ஃபர்ஸ்ட் டைம். எங்க போகணும் அப்படிங்கறதே ஒரு குழப்பம் தான். இங்க கூட்டம் இருக்கிறத பார்த்து லைட்டா பயந்துட்டேன். உள்ள போனதுக்கு அப்புறம் ஓட்டர் ஐடி அதெல்லாம் கொடுத்துட்டு கையில மை வச்சுட்டு கையில மை வைக்கிறதே புது ஃபீல் தான். என் பேர் ஜேசு. எனக்கு 81 வயசாகுது. நான் துவக்கத்திலிருந்தே ஒரு தடவை கூட மிஸ் பண்ணதில்ல ஓட்டு போடுறத. நான் ரொம்ப கடமையா நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட தச்சமலை, மாங்கமலை, முடவன் போன்ற 10க்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் படகு மூலம் பேச்சிப்பாறைக்கு வாக்குகளை பதிவு செய்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் காலையிலிருந்தே ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் முதல் முறை வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிப்பதை காண முடிந்தது. பேச்சிப்பாறை ஊராட்சிக்குட்பட்ட தச்சமலை, மாராமலை, முடவன் போன்ற உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியினர் பேச்சிப்பாறை அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு படகு மூலம் அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து சென்று வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். கன்னியாகுமரியிலிருந்து குமாரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் மக்கள் பெருந்திரளாக வாக்களிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமாரும் நாட்டு மக்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு நேரில் வாக்களிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய கடற்படை தளபதியாக கடற்படை துணைத் தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய கடற்படை தளபதி திரு ஹரிக்குமார் வரும் 30ஆம் தேதி பணி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்நடவடிக்கை. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாடு முழுவதும் 102 மக்களவை தொகுதிகளுக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெறுவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாட்டு மக்கள் அதிக அளவில் திரண்டு வந்து வாக்களிக்க குடியரசுத் தலைவரும் பிரதமரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.